ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். சரி, நம்ம வெளியில போகும்போது கண்டிப்பா ஸ்வெட்டர் போட்டு போகலாம். இப்ப காப்பியை குடி என்று சொல்லி இருவரும் காப்பியை குடித்து கொண்டே அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அவர்கள் குளித்து முடித்து பிறகு அழகான உடைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தயாராக காலை உணவை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுக்கவும் அவர்கள் அந்த காலை உணவை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அனு கேட்டாள், பிரகாஷ், எனக்கு என்னமோ உங்க சித்தி சந்தோஷ் கிட்ட ஏன் உங்க அண்ணன் ஹனிமூன் போனதை என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு நல்லா வாங்கி கட்டியிருப்பாங்க என்று அனு சொல்லவும், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாய் சும்மா கிடக்காது, அவங்க ஏதாச்சும் அவங்கிட்ட கேட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா அனு, எப்படியும் இன்னைக்கு காலையில காயத்ரிக்கு ஃபோன் போகும். காயத்ரி கிட்டையும் கேட்பாங்க எதுக்கு சொல்லலன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல என்று இருவரும் அவர்களுடைய சித்தியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். பிறகு அறையிலிருந்து கிளம்பி அழகாக இருவரும் அங்கு உள்ள இடத்தை அனைத்துமே சுற்றி பார்க்க அவர்கள் சென்று விட்டார்கள். மிகவும் சந்தோஷமாகவும் அவர்கள் அங்கு உள்ள இடம் அனைத்தையுமே அவர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இருவருக்குமே களைப்படையுமே, அனு போதும், இன்னைக்கு நல்லா போதும்னு சுத்தி பார்த்தாச்சு, உனக்கு ஓகே தானே என்று கேட்கவும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கெல்லாம் நான் வருவேன்னு கூட நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா என்னுடைய கணவர் என்னை கூட்டி வந்து இவ்வளோ இடத்தை காண்பிக்கும் போது எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா பிரகாஷ்? எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சரி, எனக்குமே டயர்டா தான் இருக்கு, நம்ம அறைக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அனுவும் சொல்லவும், ஆமாம் அனு, நடந்து காலெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது, சரி வா நம்ம ரூமுக்கு போயிடலாம் என்று சொல்லி இருவரும் அங்குள்ள இடங்களை அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு களைப்போடு அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கு காலையிலேயே காயத்ரிக்கு சுப்பிரபாதம் பாடலாம் என்று அலமேலு அவளுக்கு போன் செய்தாள். அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய மொபைல் அடிக்கவுமே எடுத்து பார்த்த போது அது அலமேலாக இருக்கவும் அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அச்சச்சோ, 7 நாட்டு சனியன் கூப்பிடுற மாதிரி இந்த அலமேலு மேடம் போன் பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படியும் கேட்பாங்களே, பிரகாஷ் எங்க, அனு எங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? சரி, எதுவா இருந்தாலும் சமாளிப்போம். எப்படியும் நம்ம சந்தோஷ் திருமணத்துக்கு அப்புறமா நான் இவங்களை சமாளிச்சுதான் ஆகணும். அது இன்னைக்கே சமாளிப்போமே என்று நினைத்து கொண்டு அந்த போனை எடுத்து, ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம் என்று காயத்ரி சொல்லவும், மேடம்னு நல்லா தான் கூப்பிடுறேன், நான் ஒரு வேலை கொடுத்தா அது எல்லாம் நீ ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிற காயத்ரி என்று அலமேலு கேட்கவும், மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கொடுத்த வேலையை நான் முடிக்கலையா? என்ன மேம் சொல்றீங்க? நீங்க என்கிட்ட எந்த வேலையுமே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நான் முடிக்கலன்னு நீங்க சொல்லுவீங்க என்று காயத்ரி கேட்கவும், என்ன காயத்ரி, ரொம்ப தெளிவா பொறுப்பா பேசுற நினைப்பா என்று அலமேலு கோபமாக கேட்கவும், மேடம் சாரி மேடம், நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்கிறதே புரியல. நீங்க எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்க, அதை நான் செய்யாம விட்டுட்டேன், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா என்று காயத்ரி கேட்கவும், என்ன காயத்ரி தெரியாத மாதிரி கேட்குற? அனுவும் பிரகாஷும் மணாலிக்கு ஹனிமூன் போயிருக்காங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று அலமேலு கேட்கவும் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திருத்திருவென்று முழித்து கொண்டே, அச்சச்சோ, இந்த விஷயம் அலமேல் மேம்க்கு தெரிஞ்சிருச்சா? இதை நான் எப்படி சமாளிக்கிறது என்று சொல்லி, சமாளிச்சா இவங்க நம்புவாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். என்ன காயத்ரி, என்ன நான் கேள்வி கேட்கிறேன், நீ அமைதியா இருக்க என்று அலமேலு கேட்கவும், மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னது, பிரகாஷ் சாரும் அனு மேடமும் ஹனிமூன் போயிருக்காங்களா? என்கிட்ட ஊருக்கு போறேன்னு தானே சொன்னாங்க, ஹனிமூன் எதுவுமே சொல்லலையே என்று அலமேலிடம் அவள் ஒன்றும் தெரியாதது போல அவள் நடித்து கொண்டே பேசினாள். என்ன காயத்ரி சொல்ற?
எனக்கு ஒன்றும் புரியல. ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களா? எந்த ஊருன்னு சொன்னாங்க? அது எப்படி மேடம் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க எந்த ஊருன்னு? என்னை கூப்பிட்டு நாங்கள் ஒரு 3 நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நீ கம்பெனியை பார்த்துக்கோ, நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் என்று தான் சொன்னாங்களே தவிர அவங்க ஹனிமூன் போகிறோன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை மேடம். அப்படி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நான் இந்த நேரம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் என்று அவள் அலமேலிடம் போய் சொல்லிக்கொண்டே அவள் சமாளித்து கொண்டிருந்தாள். உண்மையாவ சொல்ற காயத்ரி? உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்று அலமேலு கேட்கவும், நிஜமாலுமே ஊருக்கு போறாங்கன்னு தான் தெரியும், அவங்க ஹனிமூன் போறாங்கன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் மேடம் என்று காயத்ரி சொல்லவும், சரி அப்போ அவங்க ஊருக்கு போகிற விஷயத்த ஏன் நீ என்கிட்ட சொல்லலை என்று மறுபடியும் அலமேலு காயத்ரியிடம் ஒரு கொஸ்டின் கேட்கவும், அதற்கும் அவள் சமாளிப்பது போலவே பதில் சொன்னாள். மேடம், அன்னைக்கு நம்ம சந்தோஷ் சார் வந்திருந்தப்ப அவர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு. அந்த விஷயத்த அவர் உங்ககிட்ட சொல்லி இருப்பார் என்று நினைத்தேன் மேடம். அதனால தான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இங்கே எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். கொஞ்சம் கூட எனக்கு ஃப்ரீ டைமே இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை. சரி, நானே உங்களையே லேட்டாக கூப்பிடலான் என்று தான் இருந்தேன். நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டீங்க என்று அவள் சமாளிக்கவும், என்னமோ சொல்கிற, ஏதோ நீ சமாளிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது என்று அலமேலு சொன்னாள். மேடம், நான் ஏன் மேடம் உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நான் எப்போவுமே உங்ககிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லி இருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்துல பொய் சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மேடம், அவ்வளோதான் மேடம் என்று காயத்ரி சொல்லவும், என்னமோ போங்க, இங்க வீட்டில் உள்ள எதுவுமே சரியில்லை. நான் உன்னை ஆஃபீஸில் உள்ள விஷயத்த சொல்றதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன். அந்த விஷயமே நீ என்கிட்ட இப்போ எல்லாம் நீயும் சரிவர சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல காயத்ரி என்று அலமேலு சொல்லவும், மேடம், என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே அவங்க ஹனிமூன் போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். தெரிந்தால் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன் மேடம் என்று காயத்ரி அவளிடம் ஏதோ சொல்லி சமாளித்தாள். சரி காயத்ரி, அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் புரிந்தும் புரியாதது போலவும் ஃபோனை வைத்தாள். இந்த காயத்ரி சொல்றது எல்லாமே உண்மைதானா? அவளுக்கு தெரியாம தான் இருந்திருக்குமா? உண்மையாக தான் இருந்திருக்கும். தெரிஞ்சிருந்தா என்கிட்ட எப்போவோ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாள். சந்தோஷ் கிட்ட சொன்ன மாதிரியே தான் காயத்ரி கிட்டையும் பிரகாசம் அனுவும் சொல்லிட்டு போயிருப்பாங்க என்று அவள் நினைத்து கொண்டு அப்படியே அவள் சோபாவில் அமர்ந்து ஏதோ சிந்தனையில் இருந்தாள். அங்கு வந்த சந்தோஷ், அம்மா அப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்து, என்னம்மா, என்ன ஒரே சிந்தனையா இருக்கீங்க, என்னாச்சு? அப்பப்ப நீங்க ஏதோ சிந்தனையிலேயே இருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் உன் தங்கச்சி விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று அலமேலு சொல்லவும், தங்கச்சி விஷயமா? என்ன விஷயமா என்று சந்தோஷ் கேட்டான். நேற்று தான் நீ ஒரு குண்டை தூக்கி போட்டியே, உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசலான்னு பார்த்தா நீ என்னென்ன உன் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேச வச்சுட்ட. நானும் உங்கள் அப்பா கிட்ட பேசினேன். ஆனாலும் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அத்தை வீட்டில் கொடுக்கறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாண்டா என்று அலமேலு சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க? அப்பா அத்தை வீட்டில் கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னாரா என்று சந்தோஷ் கேட்கவும், நேற்று சந்தோஷ் அப்பா சொன்ன வார்த்தைகள் நினைத்து சற்று யோசித்து பார்த்தாள். அந்த மனுஷன் எங்கடா வேணான்னு சொன்னாரு? நான் தான் வேணான்னு சொல்கிறேன். அந்த ஆளுக்கு தங்கச்சி வீட்டில் நம்ம கீர்த்தியை கொடுக்கறதுக்கு அவருக்கு நினப்பு தான். ஆனால் எனக்கு தான் கொடுக்கறதுல இஷ்டமில்லை என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டு யோசனையில் இருக்கவும், என்னம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திரும்பவும் ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்கவும், உடனே சுதாரித்தவளாய், இல்லடா, உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னது தான். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு எப்படி என் தங்கச்சி வீட்டில் கொடுக்காமல் இருப்பதற்கு அவருக்கு நினப்பு இருக்கும்? அதெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு அவருக்கு நினப்பு தான். ஆனாலும் எனக்கு தான் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கு என்று அவள் சொல்லவும், அம்மா இங்கே பாருங்க, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் சொந்தங்கள் என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறது தான். நம்ம தங்கச்சியை எங்கேயோ கொடுத்து நம்ம அவன் நல்லா இருக்காளா நல்லா இல்லையான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட நம்ம சொந்த அத்தை வீட்டில் கொடுத்தா அவன் நல்லா இருப்பாங்கிறத என்னுடைய எண்ணம். நீங்களும் என்னன்னு முடிவெடுத்துக்கோங்க.
அப்பா கிட்டையும் கலந்து பேசிட்டு தங்கச்சி கீர்த்தி வந்ததுக்கு அப்புறமா அவகிட்டையும் பேசுங்க. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லைங்களா, அவ மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கீர்த்தி வந்ததுக்கு அப்புறமா கீர்த்தி கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறமா என்னங்கிறத பார்த்துக்கலாம் என்று சந்தோஷ் சொல்லவும், இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் மனசு சொந்தன்னு வந்துட்டு இருக்கிறான். சரி கீர்த்தி வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்னங்கிறத அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாம் என்று சந்தோஷிடம் சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தது சந்தோஷின் அப்பா நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அலைமேலு அறைக்கு செல்லவுமே, என்னப்பா நாங்க பேசிட்டு இருந்தது எவ்வளோ நேரம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க போல என்று சந்தோஷ் கேட்கவும், என்னப்பா பண்றது, இந்த வீட்டில் எனக்கு கேட்க மட்டும்தான் உரிமை இருக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லையே என்று சந்தோஷின் அப்பா சொல்லவும், அப்பா என்ன சொல்றீங்க, இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவர் நீங்க, உங்ககிட்ட எதையுமே நாங்கள் கலந்து பேசாம யோசிக்காமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது என்று சந்தோஷ் சொல்லவும், உனக்கு தெரியுது, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அது தெரியலையே, இந்த வீட்டில் என்ன ஒரு நடப்பின மாதிரி தானே உங்கள் அம்மா வச்சிருக்கா என்று சொல்லவும், ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று சந்தோஷ் கேட்டான். இல்லடா, எனக்கு இந்த வீட்டில் மரியாதையும் கிடையாது, உங்கள் அம்மா ஒரு புருஷனா கூட என்ன மதிக்கிறது கிடையாது. நீங்கள் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்க தான் செய்தேன். நைட்டு இதை பற்றி என்கிட்ட பேசினா, நான் கூட ஏதோ தங்கச்சி பையனை கீர்த்திக்கு பேசி தான் முடிக்க போகிறான்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் நம்ம கீர்த்தியை என்கிட்ட எங்கள் தங்கச்சிக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசலை, உங்ககிட்ட இந்த விஷயத்தை வேணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட பேசினா என்று சந்தோஷ் அப்பா சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை என்று சந்தோஷ் கேட்டான். பிறகு நேற்று நடந்த விஷயம் அனைத்தையுமே சந்தோஷிடம் அப்பா கூறி முடித்தார். என்னப்பா சொல்கிறீங்க, அம்மா இப்படியெல்லாமா பேசினாங்க என்று சந்தோஷ் கேட்கவும், இதை விட என்னென்னமோ பேசினா, உங்ககிட்ட சொன்னது நான் பாதி தாண்டா என்று சந்தோஷின் அப்பா சொல்லவும், ஏன்பா அம்மா இப்படி இருக்காங்க, நம்ம தங்கச்சியை எங்கேயே கொடுத்து கஷ்டப்படுவதை விட நம்ம அத்தை வீட்டில் கொடுத்தா அத்தை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த விஷயத்தில் அம்மா ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கீர்த்தி வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம்பா, இப்போ நம்மளுக்குள்ளே பேசி எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். நம்ம ஆளுக்கால நம்ம பேசிட்டோம்னா நம்ம மனசு தான் கஷ்டப்படும். அவள் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா என்னங்கிறத பேசிக்கலாம்ப்பா. நீங்கள் அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்னைக்குமே நீங்கள் என்னுடைய அப்பா தான், அந்த விஷயத்தை நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், உங்களை எந்த ஒரு இடத்துலையும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்று சந்தோஷ் சொல்லவும், உடனே தன் மகனை கட்டி அணைத்து, நீ ஒருத்தனாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே சந்தோஷ், அதுவே எனக்கு போதும் என்று அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டு அங்கிருந்து சென்றார். இந்த அம்மா எங்களை தான் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா என்று பார்த்தா அப்பாவையும் அந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்க போல என்று சந்தோஷ் நினைத்து கொண்டான். இங்கு கார்த்திக் காலையிலே சீக்கிரமாக எழுந்தான். என்னடா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்ட, அதான் ஆஃபீஸ் தான் போகலையே, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கலாமே என்று கேட்கவும், இல்லைம்மா கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, அதான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன் என்று கார்த்திக் சொல்லவும், சரி என்ன இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா முகமெல்லாம் ஏதோ பளிச்சுன்னு இருக்கு, என்னடா என்ன விஷயம் என்று அம்மா கேட்கவும், இல்லைம்மா எப்பொழுதும் போலதான் இருக்கேன். சரிம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு டிஃபன் எடுத்து வைங்க என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு செல்லவுமே அறைக்கு சென்றவுடன் கார்த்திக் முகத்தை கண்ணாடியில் பார்த்து, அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கு என்னுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக தான் இருக்கு, இதுக்கு எல்லாமே காரணம் நேற்று பிரியா கொடுத்த முத்தம், அந்த அரவணைப்பும் தான். ஐயோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா என்னமோ பண்ணுதே, கடவுளே எப்போ இந்த 15 நாள் போகும் வர என்னுடைய மனைவி பிரியா என் பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்று அவன் நினைத்து கொண்டு ஒரே குசியாக அவன் பாத்ரூம் சென்று குளிப்பதற்கு சென்றான். என்ன கனகவள்ளி, இன்னைக்கு உன்னுடைய பையன் ரொம்ப குஷியா இருக்கான் என்று சொல்லி சுந்தரேசன் கிச்சனுக்குள் வரவும், ஆமாங்க இன்னைக்கு என்னவோ சீக்கிரமா எழுந்துட்டான், ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போறானா என்னன்னு தெரியல,
சரி, நானும் கேட்டேன், என்னன்னு அவன் எதுவுமே சொல்லலை. அவன் கல்யாண குஷியில் இருக்கான்னு நினைக்கிறேங்க என்று கனகவள்ளி சொல்லவும், இருக்காதா பின்ன, ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ண போறான், அந்த சந்தோஷம் இருக்கதானே செய்யும் அவனுக்கு என்று சொல்லவும், இப்படியே தம் மகனின் சந்தோஷத்தை நினைத்து இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். சரி கனகா, நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், எனக்கும் டிஃபன் எடுத்து வை, இங்கே இருக்கிற சில சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போய் பத்திரிகையை வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் குளிப்பதற்கு சென்றார். சரி என்று கனகவள்ளி தன் மகனுக்கும் தன் கணவனுக்கும் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். இங்கு அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து அறைக்கு வந்த அனுவும் பிரகாஷும், அம்மாடியோ, இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு தான்பா இருக்க முடியும் என்று புலம்பிக் கொண்டே வரவும், உடனே பிரகாஷ், என்னன்னு செல்லம், என்ன புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கவும், ஆமாங்க, இந்த ஊர்ல குளிர் செம்மையா இருக்கு பாருங்க, மணி 3 தான் ஆகுது, என்னமோ நைட்டு 10 மணி ஆன மாதிரி எப்படி கும்முன்னு ஆயிடுச்சு பாருங்களேன் என்று கேட்கவும், இது குளிர்காலம், அதனால அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல மார்கழி மாசம் குளிர் அடிக்கும் இல்ல, அதே மாதிரி தான் இங்க இந்த சீசன்ல இந்த மாதிரி குளிரா இருக்கும். நீ இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா வந்தீன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குளிர் அது மட்டும்தான் இருக்கும் அனு என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியா, என்னவோ தெரியல, இந்த ஊர்ல அடிக்கிற குளிரை பார்த்தா என்னால முடியவே இல்லை. ஆனா பிரகாஷ், நம்ம ஊர்ல வெறும் குளிர் மட்டும்தான் செய்யும், ஆனா இங்க எப்படி ஸ்னோ வருது என்று அவள் கேட்கவும், அது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்ல என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமா, அங்க பாருங்களேன், அழகா மலைத்துளி மாதிரி வெள்ளை வெள்ளையா அங்கங்க படர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு எதமாதாங்க இருக்கு என்று அவள் சொல்லவும், அப்படியே இருவரும் போர்வைக்குள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அப்படியே அந்த ஸ்னோவை பார்த்து ரசித்து கொண்டே அவர்கள் கூடலே செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அனுவை ரசித்தபடி பிரகாஷ் அமர்ந்திருந்தான். என்ன பிரகாஷ், என்ன அப்படி பார்க்குறீங்க என்று கேட்கவும், தெரியலானோ, என் பொண்டாட்டி வர வர ரொம்ப அழகாயிக்கிட்டே போறா என்று சொல்லவும், அப்படியா, அழகாயிட்டே போயிட்டு இருக்கேனா என்று அனு கேட்கவும், ஆமாம், நீ ரொம்ப அழகாயிக்கிட்டே போற என்று சொல்லவும், அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது தெரியுமா என்று அனு சொன்னாள். அப்படியா, என்ன காரணம் நீ அழகாயிட்டே போறதுக்கு என்று பிரகாஷ் கேட்கவும், அது என்னுடைய கணவர் தான், என்னுடைய கணவர் பிரகாஷ் கொடுக்கிற பாசம், அவரு என்ன நடக்கிற விதம் இந்த அழகுக்கு காரணம் என்று சொல்லவும், உடனே அவன் அப்படியா என்று அவன் சிரித்தான். உடனே அவள் தன்னுடைய கையை எடுத்து தன் கணவனின் மீசை மீது முறுக்கி, என் செல்ல புருஷன் என்னை எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்கிறார், அதனாலதான் நான் உங்க முன்னாடி இவ்வளோ அழகா இருக்கேன் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக அவன் கன்னத்தில் முத்தத்தை கொடுத்து இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு பிரகாஷ் அனுவிடம், அனு, நான் உன்னை கேட்கட்டுமா என்று அவன் கேட்கவும், கேளுங்க பிரகாஷ் என்று அனு சொன்னாள். அனு, இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போறப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்கவும், என்ன பார்த்தோம் இன்னைக்கு? நிறைய பார்த்தோம், நீங்க எதை சொல்றீங்க என்று அனு கேட்கவும், அதான் அனு, நம்ம ஒரு அம்மாவை பார்த்தோமே, அவங்க கூட வயிறு இவ்வளோ பெருசா இருந்துச்சே என்று அவன் சொல்லவும், ஓ, பிரெக்னன்ட் லேடியா என்று அவள் கேட்கவும், ஆமா, அதே மாதிரி நீ எப்ப ஆக போற என்று அனுவை கேட்கவும், பிரகாஷ் என்று அவள் சொல்லவும், சொல்லணும், நீ எப்ப பிரெக்னன்ட் ஆக போற என்று பிரகாஷ் கேட்கவும், ஏன் உங்களுக்கு நான் இப்பவே ஆகணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா என்று அனு கேட்கவும், ஆமா, இந்த அழகு தேவதை வயிற்றில் ஒரு பாப்பா இருந்தா அந்த அழகு தேவதை எப்படி இருக்கணும்னு நான் பார்க்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும், உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு என்னுடைய கடமைங்க, அதை சீக்கிரமா நிறைவேற்றிடலாம். ஆனா நான் மட்டும் அதுக்கு முயற்சி செஞ்சா பத்தாது, நீங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணணுமே என்று சொல்லவும், என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிட்டா போச்சு என்று பிரகாஷ் சொல்லவும், பிரகாஷ், நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா, எனக்கு புரியல என்று அனு சொல்லவும், என்ன அனு,
நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா என்று பிரகாஷ் கேட்கவும், நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னனே, அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்று அனு கேட்கவும், என்ன முயற்சி பண்ணணும் தானே சொன்ன, பண்ணிட்டா போச்சு என்று அவன் சொல்லவும், நான் சொல்ல வர முயற்சி என்னன்னு உங்களுக்கு புரியுதா என்று கேட்கவும், ஹே நல்லாவே புரியுது என்று அவன் சிரித்து கொண்டே சொல்லவும், புரியுதா, என்ன சொன்னேன், எங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்று அனு கேட்கவும், இன்னைக்கு மேடம் நான் ஒன்று பண்ணினேன், அந்த விஷயத்த இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுனா, இன்ட்ரெஸ்டாக சொல்கிறத விட இன்னும் பகிரங்கமாக பண்ணுனா நான் கேட்டது வந்துட போகுது என்று அவன் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க பிரகாஷ் என்று அவள் திரும்பவும் அவனிடம் தெரியாதது போலவே கேட்கவும், மேடம்க்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஏன் வாயிலேருந்து கேட்கணும்னு மேடம் ஆசைப்படுறீங்க. சரி, இன்னைக்கு நைட்டு நம்முடைய காம விளையாட்டு விளையாடுவோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலோட்டமாக பண்ணேன், இன்னைக்கு இறங்கி பண்ணனா நான் கேட்டது கிடைச்சிட போகுது என்று அவன் சொல்லவும், சி பிரகாஷ் என்று அனு தன் இரு கைகளையும் எடுத்து அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். என்ன அனு, வெக்கப்படுறியா என்று பிரகாஷ் கேட்கவும், பின்ன நீங்க இந்த மாதிரி பேசுனா எனக்கு வெக்கம் வராதா என்று அவள் சொல்லவும், என் மனைவியை வெக்கப்படுறத பார்த்தாலே நம்ம காரியத்தில் இறங்கிடலாமா என்று அவன் கேட்கவும், போங்க பிரகாஷ், இப்பெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு என்று சொல்லவும், அதெல்லாம் முடியாது, என் மனைவி வேற இப்ப எனக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டா, நான் சும்மா இருக்க முடியுமா என்று சொல்லி அனுவை அப்படியே கட்டி தழுவி அவளுடைய இதழில் முத்தத்தை பதித்து அப்படியே அவனுடைய காம விளையாட்டை விளையாட அவளை அப்படியே ரசித்து கொண்டே இருந்தான். வேண்டாம் பிரகாஷ் என்று அனு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நீ என்னைய தூண்டி விட்டுட்ட, நான் அதெல்லாம் பண்ணாமலே என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அணுவை அணுவாக ரசிப்பதற்கு அவன் தயாராகி விட்டான். இப்படியே அன்று அவர்களுடைய காமத்தை அவர்கள் வெளிப்படுத்த இருந்தார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் அணுவுக்கும் பிரகாஷும் கேட்பதை ரசித்து கொண்டே அவளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அவனுக்கு தோதாகவே அவள் ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். இப்படியே அவள் ஆசைப்பட்டது போல அன்று அணுவை அணுவாக அவன் ரசித்து அவன் ருசிக்க ஆரம்பித்தான். அணுவும் பிரகாஷும் ஹனிமூன் சென்றது சொல்லவில்லை என்று காயத்ரியிடம் அவள் கேட்க அவள் அலமேலுவை ஏதோ அவள் விஷயத்தில் சமாளித்து விட்டாள். இங்கு கார்த்திக்கின் திருமணத்தை நினைத்து சுந்தரேசனும் கனகவள்ளியும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பிரியா கொடுத்த முத்தத்தை நினைத்து கார்த்திக் மிகவும் சந்தோஷமாகிவிட்டான். பிரகாஷும் அணுவிடவும் தனக்கு ஒரு பிள்ளை பெற்று தருமாறு அவன் கேட்கவும் அவள் அப்படியே வெட்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். இவர்கள் அனைவருடைய ஆசையும் கூடிய சீக்கிரம் நிறைவேறுமா? இவை அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.